ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் அரியன் சினிமாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான், தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களே, இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்க கிரகச்சாரங்களின் ரீதியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராசியிலே ராகு, 7லே கேது. ராசியிலே ராகு, 7லே கேது என்று சொல்லப்போனால், 7ஆம் இடத்தில் கேது இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக. இல்லறத்தாருடன் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் ஒரு பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதனால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுதல், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிற தன்மைகள்லாம் நிறைய வரும். இந்த மகர சங்கராந்தி யோக பலனை பார்க்கும் பொழுது, இந்த வருடம் கும்பராசியில் யார் பிறந்திருந்தாலும், இல்லை கும்பராசிக்காரர்கள் யாராவது திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருந்தாலும், அவர்கள் என்ன சொன்னால், போலீஸில் வேலை செய்கிறவங்க, கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை பார்த்து திருமணம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க வெளியில் பிரச்சனை சந்தித்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. எப்படியா ஒரு இளம் பிரச்சனையை சந்திக்கணும். ஆப்போசிஷன் பார்ட்டி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கும்பராசிக்காரர்கள் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கணும். அந்த பிரச்சனையை சந்தித்தா தான் அவங்களுக்கு அது குடும்பம் சுபீட்சமாக இருக்கும். அது
ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் தன்மை. பொதுவாகவே எல்லா ஜாதகங்களையும் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தில் கேது இருக்கோ, எந்த ராசியாக இருந்தாலும் சரி கேது இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எதுனா இது 100% கண்டிப்பாக ஒத்து வருகிறது. குடும்பத்தில் பிரிவினை ஏற்படாமல் அது பார்த்து கொள்ள உதவும். அப்போ அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 2ல் வேறு சஞ்சரிச்சுட்டு இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. வாக்கில் சனிம்பாங்க, நாக்கில் சனி. எனக்கு என்னடா நாக்கில் சனியா, எப்போ பார்த்தாலும் அஸ்து பாடிட்டே இருக்கியே அப்படிம்பாங்க. இப்போ அந்த மாதிரி தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த மகர சங்கராந்தி ஆகிய உத்தராயண புண்ணிய கால தை மாத பிறப்பன்று குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருப்பதால் இவை அனைத்தும் சற்று கட்டுக்குள் இருக்கும். அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கும் பட்சத்தில் தானாக சரியாயிரும் நினச்சிடக்கூடாது, எல்லாமே சரியாக போய் நினச்சிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணினால் நல்லது நடக்கணும். நம்ம குடும்பத்தை பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்ம இல்லத்தில் நம்மளை நம்பி இருக்கிறவங்க கூட நம்ம வாக்குவாதத்தை ஈடுபடக்கூடாது. இதையெல்லாம் நினச்சி சிந்தித்து செயலாற்றினால் இந்த தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமாக அமைய சூழ்நிலையிலையும் உண்டு, இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆக ஜென்மத்தில் ராகு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு ஒரு தேவையற்ற பழக்க வழக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல நண்பர் நினைப்பீங்க, உங்களை ஏமாற்றி போயிட்டே இருப்பாங்க. யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத தன்மையை கொஞ்சம் உருவாக்கி விட்டுரும். கடன் மாத்திரம் வாங்கி எந்த வேலை செய்ய கடன் செஞ்சீங்களே, ஆனால் அது கடுமையான உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அந்த கடனில் சிக்கி தவிக்க வேண்டிய சொல்லி வரும், வெளியில் வர்றதுக்கு முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்போ குரு பார்க்குறானே, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே, அதுக்குண்டான பவர் இல்லையா அப்படின்னா, குருவோ இந்த 2026 ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறார். மகர சங்கராந்தி அன்னைக்கு அவர் மிதுனத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஜூன் மாதம் கடகத்துக்கு வருவார், அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு போவார், அடுத்த ஜனவரி மாதம் மறுபடியும் கடகத்துக்கு வருவார். இப்படி அவரே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல், அப்போ சிந்திக்கும் ஆற்றல் அனைவருக்குமே குறையத்தானே செய்யும். நாம் அதையெல்லாம் இங்கே பார்க்க வேண்டும் அல்லவா. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தை மறைஞ்சிருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சூரியன் 12இல் மறைந்திருப்பது, 7ஆம் இடத்தில் கேது இருப்பது குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா 2லேயும் வேறு சனி உட்கார்ந்துருக்கான். வார்த்தை விட்டால் சொன்னா ஹிந்தியில் ஒரு பழமை சொல்லுவாங்க, பந்தூக் செனிக்கிலே கோலி மூவ் செனிக்கிலே போலி கபி வாபஸ் நகி ஆத்தாமா. அதாவது துப்பாக்கிறது ஒரு துண்டு கிளம்பி அது இந்த குண்டை திருப்பி பிடிச்சி உள்ளே அடைக்க முடியாது. வாயிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டாச்சுன்னா விட்டது தான். அதுக்கு திருக்குறள் கூட ஒரு அருமையான குறள் இருக்குது. தீயினால் சுட்ட புண் உள்ளாருமே ஆறாது நாவினால் சுட்டவடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. தீயில் ஒரு காயம் பிடிச்சி அதை மருந்து போட்டு தடவிடலாம். ஆனால் ஒருத்தர் பேசிட்டானே, நம்மளை பேசிட்டானேன்னு காலம் பூரா நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டி வரும். இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூட நிறைய இருக்கின்றன. பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. உங்கள் ராசியாதிபதியே சனியாக இருப்பதால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சனி உரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனி பகவான் சன்னதியில் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு, ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு ஏற்றாதீங்க. நீங்களே தீப்பெட்டி கொண்டு போங்க, நீங்களே நல்லெண்ணெய் கொண்டு போங்க, நீங்களே விளக்கு கொண்டு போங்க, நீங்களே திரியை கொண்டு போங்க. எல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. கொண்டு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசாவை படிங்க. ஹனுமான் சாலிசா படிச்சிங்கன்னா இந்த சனி பகவானின் தன்மை உங்களுக்கு குறைந்து உங்களை கர்ம நெறியில் செல்வதற்காக தர்ம நெறியில் செல்வதற்காக சனி பகவான் முழுமையான துணை புரிவார். அதன் மூலம் நீங்கள் பல வெற்றிகளை சாதிக்கலாம். நேர்மையும் தர்மமும் யார் செல்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பது தான் சனியோடைய வேலை. அது செய்யாதனால அவங்களை தண்டிக்கிறார். எந்த இடத்துக்கு போகாதுன்னா கேட்க மாட்டாங்க. ஆக கண்டிப்பாக நீங்கள் அந்த சனி பகவானின் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை ஒன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றி அன்று சஷ்டி கவசம் படியுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் மீனராசி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.